Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆமென். இது எப்படி ஆயிற்று, இது எப்படி சம்பவித்தது, நம்முடைய கண்களில் ஆச்சரியமாயிருக்கிறது என்று மனிதர்கள் சொல்லும் அளவில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதாவது வீடு கட்டினவர்கள் தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்ற வசனத்தை போல எந்தெந்த இடங்களில் நாம் தள்ளப்பட்டோமோ, ஒதுக்கப்பட்டோமோ, நாம் நெருக்கப்படுகிறோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அது சம்பவிக்கும் போது இது எப்படி ஆயிற்று என்று அநேகர் பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். Praise the Lord. In English, Acts chapter 3 verse 10. They saw him walking and praising God. They recognized him as the same man who used to sit begging at the temple gate called Beautiful, and they were filled with wonder and amazement at what had happened to him. Amen. அவனுக்கு என்ன சம்பவித்தது என்று அவனுக்கு சம்பவித்ததை குறித்து ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். Praise the Lord. காரணம், தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து, இதே மனிதன் தானே இவ்வளவு வருட காலம் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த நாளில் இருந்து. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த மனுஷனை கொண்டு வருவார்கள். இதே மனுஷன் தானே இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இன்னைக்கு 8-9 வசனங்களில் அவர் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். அவர் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, இதே மனிதன் தானே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார், இப்போ இவனுக்கு சம்பவித்தது என்ன? அப்படி அவங்க மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். அது வரைக்கும் அந்த சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனுக்கு அந்த அலங்கார வாசல் வரைக்கும் தான் தெரியும். ஹல்லேலூயா. வாசல் அண்டையில் அவனை சுமந்து கொண்டு வந்து வாசல் அண்டையிலே வைப்பார்கள் பிச்சை கேட்கிறதற்காக. அந்த வாசலுக்குள்ளே என்ன இருக்கிறது, தேவாலயத்திற்குள்ளே எப்படிப்பட்ட தேவாலயம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அநேகர் வருவார்கள், தேவாலயத்தில் போயிட்டு திரும்பி வருவார்கள். அவர்களிடத்திலிருந்து பிச்சை கேட்க மட்டும்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் இதுவரைக்கும் பல ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்களினாலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வழியை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் அதை சுதந்திரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் நம்மால் அதை கண்களால் பார்க்க மட்டும்தான் முடிகிறது. ஆமென். ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லையே. அந்த வாசலுக்குள்ளே எனக்கு பிரவேசிக்க முடியவில்லையே. ஆமென், எனக்கு அது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அந்த நன்மைகளை பெற முடியவில்லையே என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு கூட வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இதுவரைக்கும் அனுபவித்தராத ஆசீர்வாதங்களுக்குள்ளே உங்களை பிரவேசிக்க செய்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஆமென். ஆனால் இந்த மனுஷனுக்கு இப்படி வந்ததற்கான காரணம் என்னது? அவருடைய 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. பிரைஸ் தி லார்ட். சப்பானியாய் பிறந்த இந்த மனிதனுக்கு அவன் எப்படி நடக்க, குதிக்க, ஓட, அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க பலன் கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே.
ஆமென். இன்றைக்கு நாமும் அந்த நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? அவர் மற்றவர்களிடத்துல கேட்கும்போது போல பேதுருவினிடத்தில் யோவானிடத்தில் பிச்சை தான் கேட்டார். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளி பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அவன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. அந்த மனிதர் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். ஆமென். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே உடனே அந்த நாமத்தை பற்றி விசுவாசம் இருந்ததினால மட்டும்தான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கூட நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ பாக்கியம் பெற்றவர்கள் நாம். இப்போ நாம் எவ்வளவு அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய இருதயத்தில் ஒரு பலன் கிடைக்கும், நம்முடைய மனதில் ஒரு தைரியம் கிடைக்கும், நம்முடைய சரீரத்திலையும் அந்த பலன் கிடைக்கும். எந்த சூழ்நிலையையும் ஓவர் கம் பண்ண வேண்டிய பலனை கதி தருவார். இங்கிலீஷில் வாசிக்கிறோம் verse 16, by faith in the name of Jesus this man whom you see I know was made strong. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஸ்ட்ராங்காக நிற்க கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு சில வேளை நீங்கள் வீக்காக இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தை விசுவாசிங்க. பிலீவ் இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். அந்த நாமம் நம்மை பலப்படுத்தும், நம்மை ஸ்ட்ராங்காக்கும். மட்டுமல்ல, அவரால் உண்டாகி விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. It is Jesus' name and the faith that comes through him that has completely healed him, as you can all see. ஆமென். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை பரிபூரண விடுதலை கொடுத்தது இயேசுவின் நாமம். ஆமென். அது அவரால் உண்டாகி விசுவாசம். இந்த நாட்களிலே ஆமென். ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு முன்பாக, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக வீடு கட்டுகிறவர்கள் தள்ளினர்கள். அப்போ வீடு கட்டினவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மூலைக்கல்லாக மாற்றினார். அப்போது மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார். அப்படியே நடந்தது. அப்படி என்றால் இவர்கள் கண்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு நன்மை வர வேண்டுமானால் நாம் அவ்வளவு இயேசுவின் நாமத்தை அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்போமாக. நிச்சயமாகவே இவன் தானே இப்படி கிடந்தவன், இவள் தானே இப்படி இருந்தவள், இவளுக்கு எப்படி இது ஆயிற்று என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த காரியங்கள், ஐயோ ஐயோ என்னால் அனுபவிக்க முடியவில்லை, அதற்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்று தயக்கங்களை, அந்த வியாகுலங்களை, கலக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாகவே ஆசீர்வாதத்திற்குள்ளே பிரவேசித்து நன்மைகளை கண்டடைய அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய நாமத்தை அதிகமாக விசுவாசிப்போமாக. நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். மட்டுமல்ல, அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அந்த விசுவாசம் நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும். ஆமென். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நாளிலேயே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி வியந்து பிரமிக்கத்தக்க விதத்தில், ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்தராத ஒரு சுகத்தை, பலனை, கிருபையை, அபிஷேகத்தை கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, குடும்பங்களில் பெரிய அற்புதங்களை, விடுதல்களை, சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இல்லை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற அதிகமாக உண்மை விசுவாசிக்க, விசுவாசத்தின் இருதயங்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.